ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் என் கார்டன் எப்படி இருக்குன்ட்டு ஒரு குட்டி டூர் பார்க்க போகிறோம். ப்ளஸ் கார்டனில் என்னென்ன விளைஞ்சிட்டு இருக்கு அண்ட் என்னென்ன புதுசாக வந்து விளைவிக்கலாம் இந்த மாதம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோ அப்லோட் ஆகும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கிக்காக போட்டிருக்கிற பேக். இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி நிறையா விதைச்சிருக்கேன் அண்ட் இப்போ தான் லைட்டாக முளைச்சி வந்துட்டு இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதில் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அண்ட் நார்மல் முள்ளங்கி வெரைட்டி தான், வெள்ளை கலரில் இருக்கிறது. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது கீரைக்கான பேக் எல்லாமே ஓரளவுக்கு காலியாக தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் பண்ணி போடணும். நான் எல்லாமே அறுவடை பண்ணிவிட்டேன். அரைக்கீரை ஒரு வாட்டி போட்டோன்னா அடுத்தது வந்து சிறுக்கீரை போடணும். அந்த சிறுக்கீரை போட்டிங்கன்னா அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா முளைக்கீரை போடணும். அந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணியே போட்டுட்ருக்கணும். கீரையெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். திருப்பி நான் வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் புதுக்கீரை போடுவேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வயல் பொன்னாங்கண்ணி. இதெல்லாம் சும்மா கட் பண்ணி வச்சாலே போதும். ஒரு 5 கீரை வந்து பார்த்திங்கன்னா சும்மா கட் பண்ணி வச்சிங்கனாலே சூப்பராக வளரக்கூடிய ஒரு கீரை தான். ரீசெண்டாக கூட வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் ஒன் ஆஃப் த கீரை வந்து பார்த்திங்கன்னா இந்த வயல் பொன்னாங்கண்ணி, இது சூப்பராக வந்துட்டுருக்கு. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பருப்பு கீரை. இதுவும் கட் பண்ணி வச்சாலே வரும், சூப்பராக வரக்கூடிய கீரை. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பசலைக்கீரை இது. அண்ட் இது செடி பசலைன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுவும் சூப்பராக வந்துட்டுருக்கு. அண்ட் பருப்பு கீரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. கீரைகள் எல்லாமே இந்த ஜூலை மாதம் சூப்பராக வரும். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இண்டோர் பிளான்ட்ஸ்க்காக வச்சிட்ருக்கிறது. இதில் மணி பிளான்ட், அதுக்கப்புறம் குட்டி குட்டி பிளான்ட்ஸ்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சிட்ருக்கேன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி ப்ளஸ் வந்து மல்லி. இந்த குண்டு மல்லி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்துட்டுருக்கு. இதை வந்து அடுக்குமல்லி வெரைட்டின்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. அண்ட் இந்த வெரைட்டி வந்து சூப்பராகவே வந்துட்டுருக்கு. மல்லி நிறைய முட்டு வச்சுருக்கு, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ வெயில் காலத்தில் மட்டும் இல்லாமல் இந்த சீசனுக்கும் ஓரளவுக்கு கொடுக்குது. வெயில் கம்மியாக இருக்குது, பட் இருந்தாலும் இந்த சீசனுக்கும் மல்லி வந்து ஓரளவுக்கு சூப்பராக பூத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ மல்லிக்கான டிப்ஸ் நிறையா போட்டிருக்கேன் ரீசெண்டாக. அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். மல்லி வந்து நிறைய முட்டுக்கள் வைக்கிறதுக்கெலாம் செம்ம டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அப்போ ஃபாலோ பண்ணது எல்லாமே இப்போ சூப்பரான பலன்கள் கொடுக்குதுன்னு சொல்லணும். ஸோ மூடாக்கு போடுங்க. இந்த மழை காலத்துலேயும் மூடாக்கு போடலாம், தவறு கிடையாது. அண்ட் செம்பருத்தி வந்து பூக்கள் வந்து ஒரு வாரத்துக்கு 1-2 அந்த மாதிரி தான் பூத்துட்ருக்கு. கிளைமேட் சேஞ்ச் ஆகுது சென்னையை பொறுத்த வரைக்கும். மற்ற நகரங்கள்லாம் எப்படின்னு தெரில. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து இப்போ தான் வந்து வெயிலேருந்து ஓரளவுக்கு சீசன், இந்த மான்சூன் டைம் வந்துட்டுருக்கு. இந்த சீசன் சேஞ்ச் ஆகிற டைமில் ஓரளவுக்கு எல்லாமே டல் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் டல் அடிச்சிட்ருக்கு. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் ஆனால் கூடிய சீக்கிரம் பூக்கும். வாரத்துக்கு 1-2 மாதிரி தான் இருக்குது. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் இல்லை ஃபேஸ்புக் பேஜில் இருக்கிற நம்பர்களுக்கு தெரியும். இது வந்து கற்பூரவள்ளி, சொல்லவே வேணாம், காடு மாதிரி புதர் மாதிரி வளர்ந்துட்டுருக்கு. உங்களுக்கு அலர்ஜி இருமல் ஏதாவது இருந்துச்சுன்னா இது நீங்கள் வந்து கஷாயம் வச்சு குடிக்கலாம், சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 தொட்டியில் வச்சுருக்கேன். இந்த 3 தொட்டி சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குன்னு. முருங்கீரை மட்டும் இல்லாமல் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பூக்களும் வரும், அதுவும் உடம்புக்கு நல்லது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காய் வச்சுருந்தேன். சுண்டக்காய் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செத்து போயிடுச்சு. இந்த கிளைமேட் சேஞ்சில் இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 3 பேக்கில் வச்சுருந்தேன். ஸோ இந்த 3 பேக்கில் இருக்கிறதையுமே காலி பண்ணி இப்போ தான் திருப்பி ரீபாட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பூச்செடி போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது இருக்குல்ல, கோழிக்கொண்டை பூ. ஸோ அந்த விதைகள் நான் வந்து தூவி விட்டுருக்கேன். ஸோ அது லைட்டாக முளைச்சி வந்துட்டுருக்கு, பார்த்திங்கன்னா தெரியும். இந்த கோழிக்கொண்டை விதைகள் நான் போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கு கீரை விதை மாதிரி தாங்க இருக்குது கோழிக்கொண்டை விதை. ஸோ அதை தான் தூவி விட்ருக்கேன், பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைப்ரிட் செம்பருத்தி, நல்லா அடுக்கு செம்பருத்தின்னு சொல்லுவாங்கள்ல, எல்லோ கலரில் அடுக்கு செம்பருத்தி, அந்த செம்பருத்தி பூ. இது நீங்கள் நம்மளோட ரீசெண்ட் நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இதுவும் சூப்பராக வந்துட்டுருக்கிற ஒரு பிளான் தான். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாடாமல்லி. இது வந்து ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி தான். இது வந்து பார்த்திங்கன்னா நான் விதை ஆன்லைனில் வாங்கினது. ஸோ இது போட்டிருக்கேன். இன்னொரு பேக்கில் கூட போட்டிருக்கேன். ரோஜா கொஞ்சம் டல்லு தான், இதை கட் பண்ணி விடணும். இதை கட் பண்ணி விடாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன காரணம் இருக்குது. அந்த ரோஸ்லேருந்து விதை எடுக்க முடியும்ன்ட்டு ஒரு மெத்தட் நான் ஏதோ ஆன்லைனில் பார்த்தேன். அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து ஃபேக் வீடியோஸ் இருக்குது. ஆன்லைனில் பார்க்குறது எல்லாத்தையுமே கரெக்டாக வந்துடும் சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக தான் அந்த ரோஸை நான் அப்படியே விட்டுருக்கேன். அதை ஒர்க் அவுட் ஆச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஒரு வீடியோவாக எடுத்து பண்ணுறேன். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ரோஸ் பார்த்திங்கன்னா இது பன்னீர் ரோஸ் இது. ஸோ இந்த பன்னீர் ரோஸ் வந்து வெற்றிகரமாக சீசனை தாண்டி இந்த வெயில் எல்லாத்துலேயும் தாண்டி ஓரளவுக்கு புழைச்சி நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ சூப்பராக வந்துட்டுருக்கு. புது துளிர்கள்லாம் நிறைய பார்க்கலாம். அண்டு கண்டிப்பாக இது கூடி சீக்கிரம் பூ கொடுக்க ஆரம்பிச்சிரும்னு நம்புகிறேன். அண்ட் செடி ஓரளவுக்கு ஆரோக்கியமாகவே வந்துட்டுருக்கு. பக்கத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா
இது சின்ன சின்னதாக வந்து சாப்லிங்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கற்பூரவள்ளி, துளசி, அதுக்கப்புறம் லெமன் கிராஸ்லாம் இருக்கும். இன்னொரு முருங்கைக்கீரை பிளான்ட்டு. ஸோ முருங்கைக்கீரை நிறையவே பார்ப்பீங்க இந்த வீடியோ ஃபுல்லாகவே. அண்ட் முருங்கைக்கீரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 தொட்டி இருக்கும், நல்லா பெரிய பெரிய தொட்டியாக. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி. ரொம்ப சோகமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளான்ட். அண்ட் இந்த சீசன் மாறினதில் இந்த பிளான்ட் செத்து போயிடுச்சு. அண்ட் எடுக்க மனசு வரல, அதனால் அப்படியே விட்டு வச்சுருக்கேன். இந்த இலைகள் ட்ரையாக இருக்குல்ல, இதை எடுத்து நம்ம டீ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லது உடம்புக்கு. அண்டு நித்தியமல்லியும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொடியெல்லாம் படர்ந்து அண்டு நிறைய பூக்கள் வர ஆரம்பிக்குது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய அரும்புகள் அங்கங்கே நிறையவே நீங்கள் பார்க்கலாம். 1-2 இடத்துல தான் இருக்குது, ரொம்ப செடி ஃபுல்லாகவே பூத்து குலுங்குதுன்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ சீசனுக்கு ஓரளவுக்கு இந்த கிளைமேட் சேஞ்சில் புதுசாக இலைகள் துளிர்கள் எல்லாமே வந்து நிறைய முட்டுக்கள்லாம் விட்டுட்டுருக்கு. கூடி சீக்கிரம் இது ஃபுல்லாகவே வந்து ஒரு பூவாக மாறும்னு நம்புகிறேன். அண்டு கொடி நல்லா ஏறிக்கிட்டே இருக்குது, பார்க்கலாம். அண்ட் இது எந்தளவுக்கு பலன் கொடுக்குது அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா புதினாக்காக வச்சுருக்கிற தொட்டி. புதினா வந்து இருக்கிற பழசெல்லாமே எடுத்துகிட்டு புதுசாக இப்போ தான் தண்ணியில் விட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தண்ணியில் வந்து புதினா எப்படி வேறு வர வைக்கிறது அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அண்ட் மற்ற தொட்டிலாம் காலியாக இருக்கும். காலின்னு இல்லை, புதுசாக விதைகள் இப்போ தான் போட்டேன். ஜூன் மாதம் போட்ட விதைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரலை. ஏன்னா சென்னை பொறுத்த வரைக்கும் 20-25 தேதி வரைக்கும் நல்லா வெயில் பயங்கரமாக அடிச்சிருந்தது. ஸோ அதனால் திருப்பி இப்போ தான் விதைகள் போட்டிருக்கேன். இந்த மாதம் என்னென்ன விதைக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா விதைகளும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். முள்ளங்கி, கீரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டை, அவரை, கொத்தவரங்காய், அதுக்கப்புறம் கொடி காய்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பாகல், அதுக்கப்புறம் வந்து நம்ம புடலை, இது எல்லாமே நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக வரக்கூடியது. அண்ட் இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேரட், அதுக்கப்புறம் கேபேஜ் எல்லாம் செப்டம்பர்-நவம்பருக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம். அது இல்லாமல் வந்து இப்போ நீங்கள் காலியாக பார்த்துட்ருக்கிற தொட்டிகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா புது விதைகள், நான் சொன்ன மாதிரி அவரை, கொத்தவரங்காய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காயிலே வந்து அந்த ஜம்போ வெண்டைக்கான்ற ஒரு வெரைட்டி. அது ஆக்சுவலி நான் தான் ஜம்போ வெண்டைக்கான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் செல்லமாக. அது வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு நேட்டிவ் ப்ரீடு தான். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அது ஹைப்ரிடான்ட்டு. ஹைப்ரிட் கிடையாதுங்க. எப்படி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நாட்டு வெரைட்டி இருக்கோ அந்த மாதிரி ஒரு ரீஜன்லேயும் ஒரு நாட்டு வெரைட்டி இருக்குது. அண்ட் உண்மையான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காயோட உண்மையான கலரே வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எப்படி தக்காளிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி மஞ்சள் கலர், கோல்டன் கலரில் இருக்கும். அதுதான் உண்மையான தக்காளின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி நிறையா இருந்துகிட்ருக்கு. அண்ட் இப்போ இது பார்த்துட்டு இருக்கிறது இதுவும் ஒரு குண்டுமல்லி வெரைட்டி. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் பிளான்ட். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு சீசனில் ஒரே ஒரு கொத்தவரங்காய் பிளான்ட் மட்டும் போட்டிருந்தேன். அது இன்னும் சர்வை ஆகி இன்னும் வந்துட்டுருக்கு. அண்டு பிரண்டையும் வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு. நித்திய கல்யாணி வந்து பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக வச்சு விட்டால் போதும், பெருசாக தண்ணிலாம் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. மருத்துவ குணங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வெண்டைக்காய் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜம்போ வெண்டைக்காங்கிறது. பக்கத்தில் இருக்கிறது நார்மல் வெண்டைக்காய். ஸோ அது லைட்டாக வெளியேறி போன மாதிரி இருக்குது. பட் ஆனால் இந்த சீசன் இந்த மழை தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அது அப்படி இருக்குது. வெயில் அடிக்க அது சரியாயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா சொடக்கு தக்காளிக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ரொம்பவே சூப்பரான ஒரு மூலிகை. அண்ட் இந்த தக்காளியும் வந்து நல்லா சாப்பிடக்கூடியது. இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் போட்டிருக்கேன். பக்கத்தில் இருக்கிறதுல பீர்க்கங்காய் போட்டிருக்கேன். அண்ட் அங்கே வந்து ஒரு வெண்டைக்காய் செடி வந்துட்டுருக்கு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலபார் ஸ்பினிச் வந்துட்டுருக்கு, பச்சை பசலைக்கீரை. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அண்டு இது வந்து வாடாமல்லி. ஸோ வாடாமல்லி வந்து இதுவும் வந்து நான் ஆன்லைனில் வாங்கிட்டு வந்து போட்டது தான். இதுவும் சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போ தான் செடி ஓரளவுக்கு நல்லா முளைச்சி வந்துட்டுருக்கு, பார்க்கலாம். இது சும்மா ஒரு பழைய ஃபிஷ் டேங்க் தொட்டி இருந்துச்சு, அதில் போட்டு விட்டேன். அண்டு கீரை பார்த்திங்களா, கீரை எத்தனாவது கீரை இது? 4, 5, 6வது கீரைன்னு நினைக்கிறேன். ஸோ கீரை இதுவும் சூப்பராக வந்துட்டுருக்கு. இதுக்காகவே பெரிய தொட்டியாக வாங்கிட்டு வந்து வச்சோம். இந்த தொட்டி நிறைய பேர் எத்தனை ரூபான்னு கேட்டாங்க. பல்லாவரம் சந்தையில் தான் வாங்கினேன். ஐ திங்க் 300-350 நினைக்கிறேன். பேரம்பேசி வாங்கினது. அவங்க 450-500 சொல்லுவாங்க. நம்ம தான் பேரம்பேசி வாங்கணும், பார்த்து வாங்குங்க. இது எல்லாமே பழம். ஸோ பழம் சைடு வந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கொய்யா, சும்மா விதை தான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு போட்டது. நம்ம கார்டன் டூர் பார்த்துட்ருக்க வியூஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுவும் சூப்பராக வந்துட்டுருக்கு. அண்ட் இது ஒரு 2 பேக் வச்சுருக்கேன், 2 தொட்டி வச்சுருக்கேன். சூப்பராகவே வந்துட்டுருக்கு. அண்ட் அடுத்த வருஷத்துக்குள்ளே பூத்து எதாவது காய்க்கும் நம்புகிறேன். அண்ட் அதேமாதிரி வெயிட் பண்ணது தான் எலுமிச்சை பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல.
என்ன தான் செஞ்சணும். நிறைய பேர் கேட்குறாங்க இது நேட்டிவாக ஹைப்ரிடா நிறைய கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இது நேட்டிவ் தாங்க, நான் விதையை போட்டு நான் வளர்த்தது தான். நீங்கள் விதை போட்டு வளர்க்குறதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் பொறுமை தேவை, ஒரு 3 வருஷம் ஆகும். பக்கத்தில் இருக்கிறது நாக்பூர் ஆரஞ்சு. இது நர்சரியில் தான் வாங்கிட்டு வந்தேன், செடியாக தான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நாக்பூர் ஆரஞ்சுன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. அண்டு கிட்டத்தட்ட இது 1 வருஷமாக இருக்குது வீட்டில். அடுத்த வருஷம் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரும்ன்ட்டு நம்புகிறேன். அண்டு பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இன்னும் பெரிய பேக் முடிஞ்சால் மாற்றி வைக்கணும்னு பார்க்கலாம். அண்டு இதுவும் சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம மாதுளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூ பூத்துது, காயும் 1-2 வந்தது. அணில் வந்து செம்மையாக டிஸ்டர்ப் பண்ணி விட்டு போயிடுச்சு. அணில் வந்து ஃபுல் டேமேஜ் பண்ணி விட்டு போயிடுச்சு. ஒரு காய் லைட்டாக வந்தது, அது ஸ்டார்டிங்லேயே கடிச்சு குதறி விட்டு போயிடுச்சு. ஸோ அணில் புறான்ட்டு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. சுற்றி வேலி மாதிரி பண்ணோம். நிறைய பேர் எங்கிட்டே கேட்குறாங்க. பார்த்திங்கன்னா புதுசாக இன்னும் 2-3 பூக்கள்லாம் வந்திருக்கு. இதையும் காப்பாற்றணும் ட்ரை பண்ணுறேன். அண்டு சுற்றி ஒரு வேலி மாதிரி பண்ணலாமா இல்லை ஷேட் நட் மாதிரி பண்ணலாமான்ட்டு யோசிச்சுட்ருக்கேன். எது பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும், உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். அண்ட் எனக்கு தெரிஞ்சு சுற்றி ஷேட் நட் மாதிரி ஃபுல் டெரஸ்க்கு அடிச்சிடலாமான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ பார்ப்போம். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வரோம், இயற்கைக்கு கொஞ்சம் கொடுக்கணும் தான். அண்டு கொடுத்துட்டு தான் இருக்கேன். நானும் டெய்லியும் வந்து காக்காக்கு சாப்பாடு வைக்கிறதுலேருந்து பழம் வைக்கிறதுலேருந்து எல்லாம் பண்ணுறேன். பட் இருந்தாலும் டேமேஜ் பண்ணுது, ஏன்னா பற்ற மாட்டேங்குது, நிறையா வருதுங்க. அண்ட் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் போன சீசனுக்கு போட்டது தான், இன்னும் சாகலை. ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டுருக்கு, எடுத்து போடுறதுக்கு மனசு வரல. ஓரளவுக்கு டல்லாக இருந்தாலுமே ஓரளவுக்கு செடி உயிரோடு தான் இருக்குது. ஸோ இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் விட்டாச்சு. புது தொட்டிகள் நிறையாவே இருக்கும், நிறையா தொட்டிகள் காலியாக இருக்கும். அதெல்லாம் புதுசாக இப்போ தான் சாப்ளிங்ஸ்க்காக விதை தூவி விட்டுருக்கேன். எனக்கு அந்த குழித்தொட்டு முறையில் போட்டு வரது எனக்கு அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வராது. சும்மா நான் செடியில் அப்படியே தூவி விட்டுருவேன் விதைகளை. ஸோ அதுலேருந்து நாற்று போட்டு எடுக்கிறது தான். செரி டொமேட்டோ, அதுக்கப்புறம் நார்மல் டொமேட்டோ, கத்திரிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா ஊதா கலர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர், வெள்ளை கலருன்ட்டு 3 வெரைட்டியும் போட்டிருக்கேன். அண்ட் நல்லபடியாக அதுவும் வரும்னு நம்புகிறேன். அண்ட் இதோட கார்டன் டூர் முடியுது. என்ன வியூவர்ஸ், எப்படி கார்டன் டூர்லாம் பார்த்தீங்களா? கார்டன் என்ன ரொம்ப காலியாக இருக்கா? ஆக்சுவலி ஜூலை மாதத்தில் தான் இப்போ வந்து ட்ரை பண்ணணும். ஏன்னா சென்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கிளைமேட் வந்து ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. இப்போ தான் புது விதைகள் எல்லாமே போட்டிருக்கேன். அண்ட் சீக்கிரமாக முளைச்சி வந்துடும் நம்புகிறேன். அண்ட் இன்னும் ஒரு 15-20 டேஸில் வந்து இந்த கார்டனே ஃபுல்லாக க்ரீனாக கலர்ஃபுல்லாக ஃப்ளவர்ஃபுல்லாக இருக்க போகுதுன்ட்டு நம்புகிறேன். அண்ட் நீங்களும் உங்கள் கார்டனை இந்த மாதிரி மாற்றுங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த விதைகள் இந்த மாதிரி செடிகள்லாம் கரெக்டாக வாங்கி வைங்க, சூப்பராக உங்கள் கார்டன் இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Sakthivel. Have a happy gardening day. Bye bye.